அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறையின்பால் எந்த ஒரு முஸ்லீம் நடக்கவில்லையோ, இந்த உலகத்தினுடைய லாபத்திற்காக, இந்த உலகத்தினுடைய மகிழ்ச்சிக்காக, நம்முடைய உறவுக்காரர்களுடைய மகிழ்ச்சிக்காக நாம் இஸ்லாத்தை வளைத்து இந்த உலகத்திலே அந்த ஆலிம் சொன்னார், என்னுடைய தந்தை சொன்னார்கள், என்னுடைய தாய் சொன்னார்கள், என்னுடைய உறவுக்காரர் சொன்னார்கள், அதனால் இப்படித்தான் பின்பற்றினேன், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வழியை நான் காதெடுத்து கேட்கவில்லை என்று வாழ்ந்து மரணித்த ஒவ்வொரு முஸ்லீம்களும் சிந்திக்க வேண்டும். நாளை மறுமையிலே என்னுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித்தராத ஒரு செய்தியை, ஒரு நிகழ்வை இன்று எத்தனையோ ஆலிம் பெருமக்கள், அவர்களை பின்பற்றக்கூடிய எத்தனையோ முஸ்லிம் மக்கள் இன்று இலங்கை நாட்டிலே எத்தனை பகுதிகளில் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். மீலாது நபியுல்லா என்ற கொண்டாட்டத்தை பார்க்கிறோமா இல்லையா? أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹினுடைய பேரருளினால் ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் மாபோலு கிளையினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் பொதுக்கூட்ட நிகழ்விலே நாமெல்லாம் இங்கே கலந்து இருக்கிறோம். இந்த பொதுக்கூட்டத்தில் எனக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பு எதுவென்று சொன்னால், நபி வழியே நம் வழி என்ற தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. பொதுவாக இந்த தலைப்பை நாம் பார்க்கிற பொழுது இஸ்லாம் அல்லாத மாற்றுமத அன்பர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு தலைப்பாக இருக்கும். அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, இஸ்லாத்தை பற்றி பிரமத மக்களுக்கு எடுத்துரைக்கக்கூடிய ஒரு தலைப்பாக நாமெல்லாம் பார்க்கிற பொழுது தோன்றும். ஆனால் கால சூழ்நிலையில் தேவையின் கருதி இஸ்லாத்தை ஏற்றிருக்கக்கூடிய முஸ்லிம்கள் மத்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை என்பால் வாழ வேண்டிய முஸ்லிம்கள் இன்று தங்களுடைய சந்தோஷத்திற்காக, மகிழ்ச்சிக்காக, தங்களுடைய மூதாதையர்கள் சொன்ன காரணத்திற்காக இன்று தங்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை எல்லாம் மாற்றி இந்த உலக ஓட்டத்துக்கு ஏற்ப செல்வதை பார்க்கிறோம். பொதுவாக நாம் வாழ்கிற இந்த உலகில் நம்முடைய வாழ்க்கையை எவ்வாறு அமைத்து கொள்ள வேண்டும் என்பதுக்கான சரியான வழிகாட்டுதல்களை நம்மை படைத்த இறைவனாகிய அல்லாஹ்வின் புறத்திலிருந்தும், அல்லாஹ்வினுடைய தூதர், இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வழிமுறையில் இருந்தும் அதை எடுத்து பின்பற்ற வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அதனால்தான் முதலாக அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட முதல் கட்டளையும் அதுவாக இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நம்முடைய தாயார் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் சுவன பூங்காவிலிருந்து இந்த பூமி பந்திற்கு அனுப்பி வைக்கிற பொழுது இறைவன் சொன்ன கட்டளையும் அதுதான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்கிறான்? குல் நஹ்பிது மின்ஹா ஜமீஆ ஃபஇம்மா யஅதியன்னக்கும் மின்னி ஹுதன் ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அனைவரும் இங்கிருந்து செல்லுங்கள், உங்களுக்கு என்னிடமிருந்து வழிகாட்டுதல் வரும், என்னுடைய வழியினை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை, அச்சமும் இல்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி அனுப்புகிறார். அப்ப இந்த உலகத்திலே நான் காட்டுகிற வழிமுறையை, நான் தருகிற நேர்வழியை
யார் பற்றி பிடித்து அந்த வழியின்பால் செல்லுகிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்திலே இஸ்லாத்தின் பெயரால் தங்களுடைய வாழ்க்கையை நடாத்தி செல்கிற பொழுதும் எப்பேற்பட்ட துன்பங்கள் வருகிற பொழுதும் அப்படிப்பட்ட முஸ்லிம்கள் எப்படி இருப்பார்கள்? அவர்கள் கவலை கொள்ள மாட்டார்கள், அவர்களுக்கு எந்த ஒரு அச்சமும் இருக்காது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய ஒரு முதலாவது கட்டளையாக இருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கம் எத்தனையோ விஷயங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் மூக்கை நுழைத்து ஒவ்வொரு வாழ்க்கையை எடுத்து பார்க்கிற பொழுதும் எப்படி குடும்ப வாழ்க்கை அமைத்து கொள்ள வேண்டும், எப்படி நம்முடைய அரசியல் நகர்வுகளை எல்லாம் நகர்த்த வேண்டும், நம்முடைய வியாபார நடவடிக்கையை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும், ஒரு மனிதர் தனி மனிதரோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தனி மனித ஒழுக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்பது பற்றி தெளிவாக சொல்லக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றி கொண்டிருக்கிற நாம் இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் எப்படி சென்று கொண்டிருக்கிறது? அல்லாஹுடைய தூதர் இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிற பொழுது உங்களுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் சந்தோஷமாக அமையும், நாளை மறுமையிலே வெற்றியீட்டக்கூடிய முஸ்லிமாக நாளை மறுமையிலே அல்லாஹுடைய சன்னிதானத்தை நாம் சந்திக்க இருக்கிறோம் என்ற அறிவுரை அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு பொதுவாக முஸ்லிம்களுடைய நிலை என்ன? இஸ்லாத்தை கற்றிருக்கிறோம், இஸ்லாமியர்களாக இருக்கிறோம், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சுமந்தவர்களாக மொழிந்தவர்களாக இருக்கிறோம். இஸ்லாத்தை படித்து இஸ்லாத்திலே உயர்ந்தவர்களாக மதிப்பு மிக்கவர்களாக பெரும் பெரும் ஆலிம் மக்களாக அறிவு நிறைந்த மக்கள்களாக இன்றைக்கு இஸ்லாமிய மக்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இஸ்லாத்தை பற்றி சாதாரணமாக ஒரு முஸ்லிமிடத்தில் கேளுங்கள், அல்லாஹ் என்றால் யார், அல்லாஹுடைய தூதர் இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றால் யார் என்று கேட்டு கேள்வி முடிவதற்கு முன்னாடி அதற்கான பதில்களை சொல்லுவார்கள். இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. கேள்விகள் கேட்கிற பொழுது அந்த கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்குரிய அறிவுகள் நிறைந்த மக்களாக இருக்கிற அறிஞர்கள் இருக்கிறார்கள், பெரும் பெரும் ஆலிம்கள் இருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் சொல்லுகிறது, அறிவால் மற்றும் ஒரு மனிதர் நல்லொழுக்கம் மிக்கவராக இறைவனுக்கு பயந்தவர்களாக நாளை மறுமையிலே வெற்றி அடைந்து விட முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே சொல்லுகிறான், தௌராத் வேதம் வழங்கப்பட்ட பேர் அறிஞர்களாக அறிவிலே மிகைத்த அந்த அறிஞர்களுக்கு உதாரணித்து இறைவன் சொல்லுகிறான், மஸலுல்லதீன ஹும்மிலுத் தௌராத்த சும்ம லம் யஹ்மிலூஹா கமஸலில் ஹிமார் யஹ்மிலு அஸ்ஃபாரா. அல்லாஹ் சொல்லுகிறான், தௌராத் வேதம் வழங்கப்பட்ட மார்க்க விற்பனர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவதாக இருந்தால் கமஸலில் ஹிமார் யஹ்மிலு அஸ்ஃபாரா, அவர்கள் பொதி சுமக்கும் கழுதையை போன்றவர்கள் என்று இறைவன் சொல்லுகிறான். அழகான ஒரு உதாரணம் ஊமையை சொல்லுகிறான். யாரை பார்த்து சொல்லுகிறான்? இஸ்லாத்தை படித்து இஸ்லாத்திலே உயர்ந்து அறிவிலே மிகைத்த அந்த வேதத்தை சுமந்த அந்த அறிஞர்களுடைய நிலையை பார்த்து இறைவன் சொல்லுகிறான். அவர்கள் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர்கள் அந்த வேத புத்தகத்தை சுமந்திருக்கிறார்கள், ஆனால் அவருடைய வாழ்க்கை முறை அந்த வேத புத்தகம் சொல்லுவது போல் கிடையாது. அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாம் வேத புத்தகத்துக்கு மாற்றமாக இருக்கிறது. அல்லாஹ் அவ்வளவு கேவலமாக உதாரணத்தை சொல்லுகிறார் என்று சொன்னால், சாதாரணமாக ஒரு கழுதையினுடைய பண்பு எப்படி இருக்கும்? எவ்வளவு விலையுயர்ந்த புத்தகங்களாக அறிவு நிறைந்த புத்தகங்களை ஏற்றினாலும், நாமெல்லாம் உயர்ந்த மதிப்பு மிக்க தங்க ஆபரணங்களை ஏற்றினாலும், ஆனால் அந்த கழுதைக்கு ஒரு பொதியை ஏற்றியது போலதான் அந்த காரியத்தை செய்து முடிக்கும். நாம் சிந்திக்க வேண்டும், ஏன் இந்த குர்ஆன் வசனத்தை நாம் இங்கே எடுத்து வைக்கிறோம்? இன்று பெரும்பாலான ஆலிம் மக்கள், பெரும்பாலான முஸ்லிம்கள் இன்றைக்கு இறைவன் சொல்லி தந்திருக்கிற வழிகாட்டுதல்களை கட்டளைகளை எல்லாம் புறக்கணித்து அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நபித்துவம் கிடைத்து 23 வருட காலம் தன்னுடைய அந்த மார்க்க பணியை மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்த வரலாறெல்லாம் படித்திருக்கிறோம். ஆனால் அதெல்லாம் படித்துவிட்டு இன்று அற்ப காரணங்களுக்காக, பிறர் சொல்லியதற்காக, பிறர் என்னை மெச்ச வேண்டும், பிறர் என்னை பார்க்க வேண்டும் என்பதற்காக நான் எப்படி இந்த சமூகத்திலே நான் ஒரு இஸ்லாத்தை
சரியான முறையிலே கடைபிடிக்கக்கூடியவனாக எப்படி வாழ முடியும் என்று சிந்திக்கிறோம். அதனால்தான் இன்றைக்கு வழிமுறை அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறைக்கு மாற்றமாக எத்தனையோ நிகழ்வுகளை இன்றைய வரைக்கும் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிற முஸ்லிம்கள் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், ஒரு முறை தன்னுடைய தோழர்களெல்லாம் அழைத்து கொண்டு அந்த இடத்திலே பிரச்சாரம் செய்கிற பொழுது, சொற்பொழிவு நடத்துகிற பொழுது சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர், குல்லு உம்மத்தி யதுகுலூனல் ஜன்னா, என் சமுதாயத்தார் அனைவரும் சொர்க்கம் செல்வார்கள், இல்லா மன் அபா, ஏற்க மறுத்தவரை தவிர என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். உடனே தோழர்கள் கேட்கிறார், யார சொல்லலாம், ஏற்க மறுத்தவர்கள் என்று சொன்னால் யாரு என்று கேட்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், கால மன் அதாஅனி தஹலல் ஜன்னா, எனக்கு கீழ்ப்படிந்தவர் சுவர்க்கம் நுழைவார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். அனைவரும் சுவர்க்கம் செல்வார்கள். அதிலே யார் மறுத்தவர்கள் என்று கேட்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், என்னை யார் பின்பற்றினார்களோ, என்னுடைய வழியை யார் எடுத்து நடந்தார்களோ அவர்கள் சுவர்க்கம் செல்வார்கள். அப்ப மறுத்தவர்கள் நிலை என்ன? அந்த நரகத்திலே நுழையக்கூடிய மக்களாக மாறிவிடுவார்கள் என்று செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். மேலும் சொல்லுகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர், ஒமன் அசானி ஃபகத் அபா, எனக்கு மாறு செய்தவர் சத்தியத்தை ஏற்க மறுத்தவராவார் என்று சொல்லுகிறார்கள். மாறு செய்தவர் என்றால் யார் என்று கேட்கிற பொழுது சொல்லுகிறார்கள், அவர்கள் சொல்லுகிறார்கள், சத்தியத்தை படித்துவிட்டு சத்தியத்தை ஏற்றுவிட்டு அந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை புறக்கணித்து விட்டு இந்த உலகத்திலே எந்த முஸ்லிம்கள் தான் தோன்றித்தனமாக தன்னுடைய வாழ்க்கையை இந்த உலகத்திலே அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்களோ, இந்த உலகத்திற்காக பிறர் காண வேண்டும் என்பதற்காக அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்களோ, இந்த வழிமுறையை புறக்கணித்து பிறர் மெச்ச வேண்டும் என்பதற்காக சமூக வலைத்தளங்களிலே பிறர் பார்ப்பதற்காக அந்த சமூக வலைத்தளங்களிலே நடைபோட்டிக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அதனால் தான் சொல்லுகிறார்கள், என்னை யார் மறுத்து விட்டார்களோ அவர்கள் சத்தியத்தை மறுத்து விட்டார்கள், அவர்கள் நாளை மறுமையிலே நரகத்தில் இருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அன்பான தோழர்களை நாம் சிந்திக்க வேண்டும். இந்த உலகத்திலே எதற்காக வாழ்கிறோம், என்ன மார்க்கத்தை சுமந்து வாழ்கிறோம் என்று நாம் ஒவ்வொரு தருணமும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த செய்தியை வலு சேர்ப்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்லுகிறான், வமா கான லிமுமினின் வலா முமினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரா, அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் ஒரு காரியத்தை முடிவு செய்து விட்டால் ஐயகூன லஹுமுல் ஹியரா, அல்லாஹ் சொல்லுகிறான், நம்பிக்கை கொண்ட ஆணுக்கும் நம்பிக்கை கொண்ட பெண்ணுக்கும் அந்த காரியத்திலே சுயவிருப்புதல் கொள்ளுதல் கூடாது, எந்த ஒரு அதிகாரம் கிடையாது. ஒரு மார்க்கம் நிறுத்தப்பட்டு விட்டது என்று சொன்னால், ஒரு மார்க்கம் பூரணப்படுத்தப்பட்டு விட்டது என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதுதான் மார்க்கம், இதுதான் கட்டளை என்று இந்த சமூகத்துக்கு சொல்லிவிட்டான் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய உம்மத்திற்கு இதுதான் வழிமுறை என்று சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால், எனக்கு அந்த மார்க்கத்தை பின்பற்ற முடியவில்லையே, என்னுடைய வாழ்க்கை முறைக்கு இடிக்கிறதே, நான் செய்கிற தொழில்துறைக்கு இடிக்கிறதே, நான் வாழுகிற என்னுடைய வீட்டினுடைய அயல் வீட்டாருக்கு இடிக்கிறதே என்பதற்காக நீங்கள் வளைக்க முடியாது. உங்களுடைய சுகபோகங்களுக்காக இந்த வழிமுறையை நீங்கள் திருத்தி முடிக்க முடியாது என்ற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். சொல்லிவிட்டு மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னும் ஒரு இடத்திலே சொல்லுகிறான், குல் நபியை சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஉனி, நீங்கள் அல்லாஹ்வை விரும்பினால் என்னை பின்பற்றுங்கள் என்று முஹம்மதே சொல்லுங்கள். எப்படி சொல்லுகிறான்? நீங்கள் உண்மையிலேயே அல்லாஹ்வை விரும்பக்கூடிய முஸ்லிமாக இருந்தால், இறைவனை ஏற்றிருக்கக்கூடிய உண்மையான முஸ்லிமாக இருந்தால், முஹம்மதே நீங்கள் சொல்லுங்கள், என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுங்கள். அல்லாஹ் மேலும் சொல்லி காட்டுகிறான், யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை விரும்புவான். அதே போல மேலும் சொல்லுகிறார்கள், வயஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்களுடைய பாவங்களை இறைவன் மன்னிப்பான் என்று சொல்லுங்கள் முஹம்மதே. மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வசனத்தை சொல்லி முடிக்கிறான், வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையோன் என்று கூறுவீராக என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வசனத்திலே சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கம் இதுதான் என்று தீர்மானிக்கப்பட்டதன் பிறகு
இன்றைக்கு எத்தனையோ முஸ்லிம்கள் தங்களுடைய அறிஞர்கள் சொன்னார்கள், தங்களுடைய தாய் தந்தையர்கள் சொன்னார்கள், தங்களுடைய மூதாதையர்கள் சொன்னார்கள், நான் பிறந்ததிலிருந்து நான் அறிந்ததிலிருந்து என்னுடைய சமூகத்திலே நான் வாழக்கூடிய பகுதியிலே இப்படித்தான் இஸ்லாத்தை பின்பற்றுகிறார்கள், இப்படித்தான் பிறந்த நாட்களை கொண்டாடுகிறார்கள், இப்படித்தான் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் பிறந்தநாள் எடுக்கிறார்கள் என்று கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்கள் சிந்திக்க வேண்டும். இன்னைக்கு பார்க்கிறோமா இல்லையா? இந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே அமர்ந்திருக்கிற நாம் சிந்திக்க வேண்டும். இன்று ஆரம்பித்து விட்டது. சாதாரணமாக ஒவ்வொரு முஸ்லிம்களும் இன்றைக்கு பெருமளவிலே அதிகரித்துக் கொண்டு வருகிறது. கடந்த காலத்திலே ஏகத்துவத்தினுடைய எழுச்சியின் காரணமாக எதெல்லாம் மூட நம்பிக்கைகளாக இஸ்லாத்திலே புகுத்தப்பட்டதோ, எதெல்லாம் இஸ்லாத்துக்கு எதிரான விதத்துக்களாக புகுத்தப்பட்டதோ, எதெல்லாம் இஸ்லாத்துக்கு எதிராக இறைவனுக்கு எதிராக இணைவிப்பான காரியங்களாக அரங்கேற்றப்பட்டதோ, அதையெல்லாம் மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்து அழித்து ஒழித்த இந்த ஏகத்துவ எழுச்சி இன்று இருக்கிறதா? இன்று எந்த அளவுக்கு மருவி போயிருக்கிறது? சாதாரணமாக முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுக்கு அறிந்த அறிவை அவர்கள் கொண்டு செய்கிறார்கள் என்று சொன்னால், ஏகத்துவத்தை சுமந்து ஏகத்துவத்தை தங்களுடைய வாய்களால் பிரச்சாரம் செய்த அதே மக்கள் இன்று என்ன சொல்லுகிறார்கள்? 4 சுவத்தினுள் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு சந்தோஷமாக கேக்கு வெட்டி கொள்ளலாம் சொல்லுகிறார்களா இல்லையா? எங்களுடைய பிள்ளையினுடைய சந்தோஷத்திற்கு, எங்களுடைய பிள்ளையினுடைய முக மகிழ்ச்சிக்கு என்றென்று தீர்மானித்து செய்கிறார்கள் என்று சொன்னால் யார் சொன்னது? சாதாரணமாக ஒரு காரியத்தை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் இவ்வளவுதான் மார்க்கம், இதுதான் மார்க்கம் என்று முடிவு செய்ததன் பிறகு நீங்கள் அதில் திருத்துவதற்கு நீங்கள் யார்? அதிலே புதிதாக உருவாக்குவதற்கு நீங்கள் யார்? அல்லாஹ் நாளை மறுமையிலே கேட்பான். அல்லாஹுடைய தூதருக்கு இறைவன் கேட்டான். தன்னுடைய சுய விருப்பினால் சில தவறுகளை செய்ததற்காக இறைவன் அல்லாஹுடைய தூதரை கண்டித்தான். எனவே அன்பான தோழர்களை சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித்தராத ஒரு செய்தியை, ஒரு நிகழ்வை இன்று எத்தனையோ ஆலிம் பெருமக்கள், அவர்களை பின்பற்றக்கூடிய எத்தனையோ முஸ்லிம் மக்கள் இன்று இலங்கை நாட்டிலே எத்தனை பகுதிகளில் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் மீலாது நபி விழா என்ற கொண்டாட்டத்தை பார்க்கிறோமா இல்லையா? எப்படி அவர்கள் அரங்கேற்றுகிறார்கள்? அது ஒரு மார்க்க நிகழ்வாக, மார்க்கம் சொன்னதாக, அதை செய்கிற பொழுது இறையருள் கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதரை அவர்களுடைய தினத்தை, பிறந்த தினத்தை நாங்கள் கொண்டாடுகிற பொழுது நாங்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறோம், பிறர் மக்களை விட நாங்கள் தான் உயர்த்தி பார்க்கிறோம் என்ற எண்ணத்தில் அவர்கள் செய்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் செய்யக்கூடிய அந்த நிகழ்வு அல்லாஹ்வுடைய தூதரை உயர்த்தக்கூடிய காரியமா? அல்லாஹ்வுடைய தூதரை அவர்கள் இழிவுபடுத்துகிறார்கள். நமக்கு தலைவராக இருக்கக்கூடிய ஒருத்தர், நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தை நமக்கு பிரச்சாரம் செய்த ஒரு தலைவர், அப்படிப்பட்ட உயிரிலும் மேலாக நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர், அப்படிப்பட்ட தலைவருக்கு அவர் சொல்லாத ஒரு செய்தியை, சொல்லாத ஒரு காரியத்தை, காட்டித்தராத ஒரு காரியத்தை நாம் செய்வது அவர்களுக்கு உயர்வை தருமா, அவர்களுக்கு இழிவை தருமா என்று ஒவ்வொரு சாதாரணமாக ஆறறிவு படித்த மனிதர்களும் சிந்திக்க முடியும். நீங்க பேசி பாருங்கள் அவர்களிடத்தில். என்னப்பா கூடாது, மார்க்கத்தில் சொல்லவில்லை, ஏப்பா செய்றீங்க, இப்படி செய்வது ஒரு கட்டத்தில் எங்கேயும் கொண்டு போய் சேர்க்கிறது. மீலாது நபி விழா என்று கொண்டாட்டம் வருகிற பொழுதோ அந்த கொண்டாட்டத்தினுடைய இறுதி முறிவு எங்கே செல்கிறது என்று சொன்னால், இசை கச்சேரிகள் நடக்கிறது, போதை வைப்பட்டவர்களாக ஆடல் பாடல்களோடு திரிகிறார்கள். இப்படி பல்வேறு அம்சங்கள் அந்த மீலாது நபி விழா என்ற கொண்டாட்டத்தில் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இதெல்லாம் உண்மையான ஒரு இஸ்லாமியன் செய்யக்கூடிய காரியமா? கேட்கிற போது சொல்வார்கள், நாங்கள் என்ன தவறா செஞ்சிட்டோம், நாங்கள் என்னப்பா தவறா செஞ்சோம்? அல்லாஹ்வுடைய தூதரை நேசம் கொண்டிருக்கிறோம், அவர்களுடைய பிறந்த தினத்தை நாங்கள் கொண்டாடுகிறோமே, அது என்ன தவறு என்று கேட்கிறார்கள் என்று சொன்னால், எந்த அளவுக்கு அவர்களிடத்திலே அறிவிருக்கிறது, ஆனால் அந்த அறிவின் மூலம் அவர்கள் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய சந்தர்ப்பத்தை இறைவன் கொடுக்கவில்லை. அவர்கள் பயந்து கொள்ள வேண்டும். அன்பான தோழர்களே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால், அந்த விஷயம்தான் நம்முடைய வாழ்க்கை வழிமுறையாக இருக்க வேண்டும். அது மட்டுமா, எந்த அளவுக்கு என்று சொன்னால், மீலாது நபி விழாவை எப்படி பிரம்மாண்டமாக இந்த இஸ்லாமிய மக்கள் கொண்டாடுகிறார்களோ,
அதே விஷயத்தை சுபஹான மௌலூத் என்று இந்த மாசத்திலே பரவலாக பரக்கத்தாக அரங்கேறும். எத்தனையோ தினங்கள் பார்க்கிறோமா இல்லையா? சுபஹான மௌலூதிலே அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்கிறோம் என்று தங்களுடைய வீடுகளுக்கு ஆலிம்களை அழைத்து கொண்டு அவர் என்ன ஓதுகிறார் என்று தெரியாது, அதை கேட்கக்கூடியவருக்கு என்னென்றே தெரியாது, அப்படியே அழைத்து வந்துவிட்டு அவருக்கு சல்லி பணத்தையும் சாப்பாட்டையும் கொடுத்துவிட்டு அவர் ஓதிட்டு போயிடுவார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், பள்ளியில் பிரச்சனை, மௌலவி என்ன பிரச்சனை, நான் ஒரு மௌலவியை சந்திக்கிற நேரம் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, மௌலூது ஓதணுப்பா, அதில் என்ன பிரச்சனை தெரியுமா, மௌலூது ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் ஓதணும். ஒரு வீடு மிஸ் ஆகிட்டு வைங்களேன், அவன் பள்ளிக்கு சந்தாவெல்லாம் தாரான், பள்ளிக்கு சந்தா தரதால இந்த மௌலி வீட்டுக்கு வந்து மௌலூத ஓதலை, அதால் பள்ளியில் பிரச்சனை. இப்போ நடக்குது. என்னுடைய காதுகளால் கேட்ட ஒரு செய்தியை நான் இங்கே ஒப்புவிக்கிறேன். அன்பான தோழர்களே, மௌலூது பாடல் என்ன சொல்லுகிறது? நாம் அதை படித்திருக்கிறோமா, அதை கேட்டிருக்கிறோமா? நாம் கேட்டிருந்தாலும் அசட்டையாகத்தான் இருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு இருக்க வேண்டிய அதிகாரத்தை, அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டிய அந்த பாவ மன்னிப்பை அல்லாஹ்வுடைய தூதரை முன்னிறுத்தி அவர்கள் தான் பாவங்களை மன்னிப்பார். அதுவும் எந்த அளவுக்கு சொல்கிறார்கள், பெரும் பெரும் பாவங்களை எல்லாம் இந்த இறை தூதர் மன்னிப்பார் என்று, இறை தூதர் அல்லாஹ்விடத்திலே இறங்குவார் என்று கேட்கிறார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு மக்கள் எல்லாம் தெரிகிறார்கள் என்று நாம் சிந்திக்க வேண்டும். அது மட்டுமா, அல்லாஹ்வுடைய அதிகாரம் என்ன அதிகாரம்? அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அந்த மன்னிக்கக்கூடியவன் நானாக இருக்கிறேன் என்று இறைவன் சொல்லுகிறான். அப்படி சொல்லக்கூடிய இறைவனுடைய பண்பை இன்று மக்கள் எடுத்து நடக்கிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், துஆவை பற்றி சொல்கிறார்கள். துஆ செய்வதுதான் வணக்கமாகும். பிறகு என்னை அழையுங்கள், உங்களுக்கு பதிலளிக்கிறேன். எனது வணக்கத்தை விட்டும் பெருமையடிப்போர் நரகத்திலே இழிந்தோராக நுழைவார்கள் என்று உங்கள் இறைவன் கூறுகிறான் என்று சூரா 40வது அத்தியாயம் 60வது வசனத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஓதி காண்பிக்கிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? துஆ செய்வது ஒரு தலையாய கடமையாக இருக்கிறது, ஒரு வணக்கமாக இருக்கிறது. இந்த வணக்கம் அல்லாஹ்விடத்தில் தான் நீங்கள் அழைக்க வேண்டும். அதே போல சொல்லுகிறார்கள், உங்களுக்கு இறைவன் பதிலளிப்பான் என்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், எனது வணக்கத்தை விட்டும் பெருமைப்போர் நரகத்திலே இழிந்தோராக இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். நரகத்திலே அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்க வேண்டும், இறைவனை வணங்க வேண்டும். ஆனால் இன்று முஸ்லிம்கள் இந்த மௌலூத் என்ற பெயரினால் எவ்வளவு இஸ்லாத்துக்கு மாற்றமாக, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித்தராத வழிமுறைக்கு மாற்றமாக இன்று நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். அன்பான தோழர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இஸ்லாமிய மார்க்கம் என்று சொன்னால் இப்படித்தான், இஸ்லாமிய வழிமுறை என்று சொன்னால் இப்படித்தான் என்று அச்சுட்டாக அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய மக்களை வார்த்தெடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கிறார்கள். மரணித்து சொற்ப காலம் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே வாழ்ந்த ஒரு நபித்தோழர். அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து அந்த சொற்ப காலத்திலே டமாஸ்கஸ் நகரத்திலே நுழைகிற பொழுது அங்கே பார்க்கிறார்கள், மக்களுடைய நிலையை பார்க்கிற பொழுது அழுகிறார்கள். கண்களிலே இருந்து கண்ணீர் வடிகிறது. சுகுரி போன்ற அந்த அறிஞர் அனஸ் ரலியல்லாஹு இடத்திலே கேட்கிறார்கள், ஏன் அழுகிறீர்கள்? கேட்கிற பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்திலே கண்டவற்றையெல்லாம் இந்த சமூகத்திலே நான் காண கிடைக்கவில்லையே. ஆனால் ஒன்றை ஒன்று அவர்கள் செய்கிறார்கள். என்ன செய்கிறார்கள்? அவர்கள் இறைவனை தொழுகிறார்கள். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், அந்த தொழுகையிலும் ஏகப்பட்ட கோளாறாக இருக்கிறது, தொழுகையை கூட அவர்கள் சரியாக செய்யாதவர்களாக இருக்கிறார்கள் என்று கவலை கொண்டவர்களாக அழுது சொல்லுகிறார்கள். எப்போ இது நடந்தது? அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்கிற காலம், அவர்களுடைய வார்ப்பிலே வளர்ந்த நபித்தோழர் வாழ்கிற காலத்தில், பெரும் பெரும் அறிஞர்கள் வாழ்கிற காலத்தில் இந்த மக்களிடத்திலே தொழுகையிலே இவ்வளவு கோளாறு இருக்கிறது என்று சொன்னால் நாம் சிந்திக்க வேண்டும். அப்படியே நம்முடைய வாழ்க்கை பாருங்க. இன்றைக்கு முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் தொழக்கூடிய ஐவேளை தொழுகையிலே நாம் எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டிய வழியின்படி நாம் தொழுகிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். எத்தனை பிழைகளை விடுகிறோம், எத்தனை தவறுகளை செய்கிறோம்.
அதிலே மிக முக்கியமாக இன்று வரைக்கும் கூட்டு துவா என்று ஒன்று மக்கள் மத்தியிலே நின்று கொண்டுதான் இருக்கிறது, நிலைத்து கொண்டுதான் இருக்கிறது. கூட்டு துவா கூடாது, அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டவில்லை, நாம் அல்லாஹ்விடத்திலே இரகசியமாகவும் பணிவாக கேட்க வேண்டும் என்று இறைவன் சொல்லுகிறான். நம்முடைய தேவைகளை இறைவனிடத்திலே மட்டும்தான் கேட்க வேண்டும், நம்முடைய தேவைகளை அறிந்தவனாக இறைவன் தான் இருக்கிறான் என்று இதெல்லாம் இஸ்லாம் சொல்லிக் கொடுக்கிற பொழுது அதையெல்லாம் விட்டுவிட்டு அங்கே ஆலிம் ஷா பிரார்த்திக்கிற பொழுது நாம் எல்லாம் கையேந்தி ஆமீன் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே. இன்று முஸ்லிம்கள் நம் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிற தொழுகையிலே எத்தனை கோளாறுகளை அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழிமுறைக்கு மாற்றமாக செய்து கொண்டிருக்கிறோம் என்று சிந்தித்திருக்கிறோமா? இன்று இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவரும் சிந்திக்க வேண்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து முஸ்லிம்களும் சிந்திக்க வேண்டும். என்னுடைய வயது என்ன, என்னுடைய நிலை என்ன, நாம் இவ்வளவு காலம் வாழ்ந்து விட்டோம், நான் வாழ்ந்த காலம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிய வழிப்படிதான் வாழ்ந்திருக்கிறேனா? நான் இருக்கிற காலத்திலே என்னை மரணம் சூழ்ந்து விட்டது என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கை அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய வழிமுறையில் தான் அமையும் என்று சொல்ல முடியுமா? அன்பான தோழர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம் மறுமையை இலக்காக கொண்டு வாழக்கூடிய முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறைதான் என்னுடைய வழிமுறையாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு முஸ்லீம்களும் உறுதி கொள்வது உண்மை என்று சொன்னால், நம் மீது இறைவன் கடமையாக்கி இருக்கிற ஒவ்வொரு கடமையிலும் அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டிய வழிமுறைதான் நடப்பேன் என்று உறுதிமொழி எடுக்கக்கூடிய முஸ்லிம்களாக மாற வேண்டும். அன்பான தோழர்களை நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையின்பால் எந்த ஒரு முஸ்லீம் நடக்கவில்லையோ, இந்த உலகத்தினுடைய லாபத்திற்காக, இந்த உலகத்தினுடைய மகிழ்ச்சிக்காக, நம்முடைய உறவுக்காரர்களுடைய மகிழ்ச்சிக்காக நாம் இஸ்லாத்தை வளைத்து இந்த உலகத்திலே அந்த ஆலிம் சொன்னார், என்னுடைய தந்தை சொன்னார்கள், என்னுடைய தாய் சொன்னார்கள், என்னுடைய உறவுக்காரர் சொன்னார்கள், அதனால் இப்படித்தான் பின்பற்றினேன், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வழியை நான் காதெடுத்து கேட்கவில்லை என்று வாழ்ந்து மரணித்த ஒவ்வொரு முஸ்லீம்களும் சிந்திக்க வேண்டும். நாளை மறுமையிலே என்னுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக சொல்லுகிறான். நாளை மறுமையிலே ஒவ்வொரு முஸ்லீம்களும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த வழிமுறையின்பால் நடக்காத முஸ்லீம்களின் நிலையை பார்த்து சொல்லுகிறான். யௌம துகல்லபு உஜூஹும் ஃபின்னார், அவர்களுடைய முகங்களெல்லாம் நரகிலே புரட்டப்படும் அந்த நாளிலே அல்லாஹ் சொல்லுகிறான். யகூலூன யா லைத்தனா அதான அல்லாஹ் வ அதான ரசூலா, அப்போது அவர்கள் புலம்பி துடிப்பார்கள், நாங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டிருக்க கூடாதா, இந்த தூதருக்கு கட்டுப்பட்டிருக்க கூடாதா என்று அந்த மக்கள் நாளை மறுமையிலே புலம்புவார்கள் என்று இறைவன் சொல்லுகிறான். இந்த புலம்பல் தேவைதானா? இந்த உலகத்திலே துச்சமாக நினைத்து, ஒரு சல்லிக்காசுக்கு பிரயோசனம் இல்லாத வகையில் நினைத்து இந்த மார்க்க வழிமுறையை, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த வழிமுறையை புறக்கணித்து நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு முஸ்லீம்களும் சிந்திக்க வேண்டும். நாளை என்னுடைய முகம் நரகிலே புரட்டப்படுகிற பொழுது, நான் புலம்பி தவிக்கிற பொழுது என்னுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை ஒவ்வொரு முஸ்லீம்களும் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் மேலும் சொல்லுகிறான், அவர்கள் எப்படி துடிப்பார்கள், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பார்கள், எங்கள் இறைவா, எங்கள் தலைவர்களும் எங்கள் பெரியார்களும் அவர்களைத்தான் நாங்கள் கட்டுப்பட்டோம், அவர்களைத்தான் நாங்கள் எடுத்து நடந்தோம், அவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்கள், எங்களை அவர்கள் ஏமாற்றி விட்டார்கள், எங்களை கைவிட்டு விட்டார்கள். இன்னைக்கு இப்படியெல்லாம் சொல்றாங்க. அதான் மார்க்கத்தில் இல்லையா? அதெல்லாம் ஏன் கூடாது? அது செய்யலாமே. அந்த இமாம் சொல்லியிருக்கிறார், இந்த இமாம் சொல்லியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் காட்டித்தரப்படாத ஒரு நிகழ்வு, அவருடைய காலத்திலே வாழ்ந்த நபித்தோழர்களுடைய காலத்தில் உருவாக்கப்படாத ஒரு நிகழ்வு, அவர்கள் பின்னாடி வந்த தாபியங்கள் தப தாபியினுடைய காலத்திலே நிகழ்த்தப்படாத ஒரு நிகழ்வு, அதற்கு பிறகு வந்த இமாம்கள் வாழ்ந்த காலத்தில் கூட இல்லாத நிகழ்வு, யாரோடு யூதன் உருவாக்கிய பல கலாச்சாரங்களை இன்று முஸ்லிம்கள் நாம் அரங்கேற்றுக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாம சிந்திக்க வேண்டும். நாளை அல்லாஹ்விடத்திலே புலம்புவார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான்,
என்னுடைய மூதாதையர்களை, தலைவர்களை நான் அவர்களுக்கு கட்டுப்பட்டேனே, அவர்கள் என்னை வழிகெடுத்து விட்டார்கள் இறைவா. அவகாசம் கிடையாது. அந்த நேரம் எப்படி இருக்கும்? அல்லாஹ்விடத்திலே அவர்கள் இறைஞ்சுவார்கள், எங்கள் இறைவா அவர்களுக்கு இருமடங்கு வேதனை கொடு இறைவா, அவர்களுக்கு சாபத்தை கொடு இறைவா என்று அல்லாஹ்விடத்திலே அவர்கள் பிரார்த்திப்பார்கள் என்று இறைவன் சொல்லுகிறான். இந்த உலகத்தில் இத்தனை காலம் இறைவன் வாழ வைத்தானே, இத்தனை 50-60 வருட காலம் வரை நம்மை இந்த உலகத்திலே ஆரோக்கியமாக இறைவன் வாழ செய்ய வைத்திருக்கிறான் என்று சொன்னால் ஏன் நம்முடைய புத்திக்குப்படவில்லை? யார் சொல்லுகிறார்கள் என்று பார்க்காதீர்கள். சொல்லுகிற செய்தி இறைவனும் இறைவனுடைய தூதரும் சொல்லித் தந்த செய்திக்கு உட்பட்டதாக இருக்கிறார் என்பதை சிந்தியுங்கள். அவன் சொல்லிட்டாரு, அந்த ஜமாத்து சொல்லிட்டு, அதால நான் கேட்க மாட்டோம், அதால நாங்கள் எடுக்க மாட்டோம். எங்கட ஜமாத்தில் எங்கட ஆலிம் சார் சொன்னாரு, அது நபிவழிக்கு மாற்றமாக இருந்தாலும் எடுப்போம் என்று இன்றைக்கு சொல்லக்கூடிய முஸ்லிம்களால் இன்றைக்கு வளர்ந்து கொண்டு வருகிறார்கள். அன்பான தோழர்களை நாம் சிந்திக்க வேண்டும். நாளை மறுமையிலே எப்படிப்பட்டதாக இருக்கும்? அல்லாஹ் திருமறையிலே மேலும் சொல்லுகிறான், அவர்களுடைய செயல்களை சொல்லுகிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் செய்து வந்த செயல்கள் எல்லாம் அங்கே கவனிக்கப்படும். இந்த உலகத்திலே நாம் எத்தனை வருட காலம் வாழ்ந்தோமோ அத்தனை வருட காலம் வாழ்ந்த செயல்கள் எல்லாம் நாளை மறுமையிலே கவனிக்கப்படும். படுகிற பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த நேரத்திலே யாரெல்லாம் என்னுடைய கட்டளைக்கு மாற்றமாக, என்னுடைய தூதருடைய கட்டளைக்கு மாற்றமாக, வழிமுறைக்கு மாற்றமாக நடந்தார்களோ அந்த செயல்களெல்லாம் பரப்பப்பட்ட புழுதியை போன்று நாங்கள் ஆக்கி விடுவோம் என்று இறைவன் சொல்லுகிறான். அந்த நேரம் எப்படிப்பட்ட ஆட்சி? இங்கே உலகத்திலே நடக்கக்கூடிய ஆட்சி அல்ல, அந்த மறுமை நாளிலே அல்லாஹ்வுடைய ஆட்சி அங்கே நடக்கும். அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த நாளிலே உண்மையான ஆட்சி அளவற்ற அருளாளனுடைய ஆட்சியாக இருக்கும். அது எப்படிப்பட்ட ஆட்சி என்று சொன்னால், அது அவனை மறுப்போருக்கு கஷ்டமான நாளாக இருக்கும். யார் இறைவனை மறுத்தார்களோ, நபி வழி நடக்காது இந்த உலகத்திலே யாரெல்லாம் பிரயாணம் செய்தார்களோ, பயணித்தார்களோ, அவர்களுக்கு கடினமாக இருக்கும் என்பதை இறைவன் தெளிவாக சொல்லுகிறான். மேலும் சொல்லுகிறான் இறைவன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், அநீதி இழைத்த மக்கள் இருக்கிறார்களே, வழிமுறை நடக்காத மக்கள் இருக்கிறார்களே, அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், அநீதி இழைத்தவன் கவலைப்பட்டு கொண்டு தன்னுடைய கைகளை எல்லாம் கடிக்கும் அந்த நாள் இருக்கும். கைகள்லாம் கடிச்சிட்டு இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு நாள் அப்படியே நம்முடைய கண் முன்னாடி, மனக்கண் முன்னாடி அப்படியே கொண்டு வர வேண்டும். இந்த நிலை நான் மரணித்து விட்டு நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே நிற்கிற பொழுது நான் இப்படி புலம்பித் திரிந்து கைகளை கடித்து கொண்டு நான் இப்படி புலம்பிக் கொண்டு திரிகிற நேரம் என்னுடைய நிலை எப்படி இருக்கும்? இறைவனுடைய ஆட்சி மட்டும் இருக்கிற தருணம், யாரும் உதவி செய்யாத தருணம், எந்த ஒரு பலாபலனையும் அனுபவிக்க முடியாத தருணம், எந்த ஒரு பிழை பொறுப்பையும் செய்து முடியாத தருணம். அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த தருணத்திலே அவர்கள் புலம்புவார்கள், இத்தூதரோடு நாங்கள் ஒரு தொடர்பை ஏற்படுத்தியிருக்க கூடாதா? இந்த உலகத்திலே தன்னந்தனியாக அத்தனை இன்னல்களுக்கு மத்தியிலே இந்த தூதர் தன்னுடைய குடும்பங்கள் எல்லாம் உதறி தள்ளிய பொழுது சத்தியத்தை சத்தியமாக சொன்னாரே, நான் சொல்லுகிற வழிமுறைதான் சத்தியம் என்று சொன்னாரே, நான் கேட்கவில்லையே, நான் ஏளனம் செய்தேனே, நான் கேலி கூத்தாக நினைத்தேனே. இந்த சத்திய கொள்கையை இன்று பிரச்சாரம் செய்கிற பொழுது எத்தனை பேரை, எத்தனை பிரச்சாரம் செய்யக்கூடிய மக்களை நாம் இழிவாக பார்த்திருக்கிறோம். எப்படி இழிவான ஒரு மனக்கணக்கை போட்டு பார்த்திருக்கிறோம். நாம் சிந்திக்க வேண்டும். நாளை மறுமையிலே இந்த மனிதர் என்னுடைய பிழைகளை சொன்னாரே, சுட்டி காட்டினாரே, நான் திருந்தவில்லையே. அல்லாஹ் சொல்லுகிறான், மேலும் அவர்கள் புலம்பு தள்ளுவார்கள், இன்னாரை நான் உற்ற நண்பனாக ஆக்காமல் இருந்திருக்க கூடாதா? சைத்தானிடத்திலே பழி போடுவார்கள், இந்த சைத்தான் என்னை வழிகெடுத்து விட்டான் இறைவா. பழி போடக்கூடிய, கை சேதப்படக்கூடிய, புலம்பி தள்ளக்கூடிய அந்த இறைவனுடைய ஆட்சி இருக்கக்கூடிய அந்த நாளிலே மக்களுடைய நிலையை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அன்பான தோழர்களே, நாம் சிந்திக்க வேண்டும். நான் இருக்கக்கூடிய மிச்ச மிகுதி காலம் கூட அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொல்லி வழியில் தான் என்னுடைய வாழ்க்கை அமைய வேண்டும்.
என்னுடைய மரணம் நிகழ வேண்டும், என்னுடைய மரண சடங்குகள் நிகழ வேண்டும். நான் நாளை மறுமையிலே இறைவனுடைய திருப்தியை பெற்று, இறைவன் முஸ்லிம்களிலே அதாவது இறைவனுடைய திருப்தியை பெற்ற மக்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த சுவனத்தை நான் அடைந்து விட வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தை கொண்ட முஸ்லிம்களாக நம்முடைய வாழ்க்கையை வடிவமைக்க வேண்டும். இன்றிலிருந்து சிந்தியுங்கள். என்னுடைய காலம் கழிந்து விட்டது, என்னுடைய தாய் தந்தையுடைய காலம் கழிந்து விட்டது, அவர்கள் மரணித்து விட்டார்கள். நான் உருவாக வேண்டும், நான் என்னுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும், என்னுடைய சந்ததிகளுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும். நான் மரணித்ததன் பிறகு என்னுடைய பிள்ளை எனக்காக பிரார்த்திக்கக்கூடிய பிள்ளையை நான் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழியிலே உருவாக்க வேண்டும் என்று ஒவ்வொரு முஸ்லிம்களும் உறுதி பூண்டு இன்றைய தருணத்திலிருந்து அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன வழியிலே என்னுடைய வாழ்க்கை அமைத்து மரணிக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கிரமிப்பானாக. வாஹிரி தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.